ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு, அதே மாதிரி பெரியவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அபவ் 30 இருக்கிற லேடிஸ் வந்து ரொம்ப கால்சியம் கம்மியாக இருக்கிறதுனால கால் வலி, அதே மாதிரி உடம்பு வலி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம நிறைய பேர் வந்து ஊற வச்சு சாப்பிடுவாங்க, அதையும் ரொம்ப நல்லது. ஆனால் டெய்லி அதை அப்படி சாப்பிடவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி லட்டு சுட்டு கொடுத்தா நிறைய குழந்தைங்க வந்து 1க்கு 2 சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் வடச்சட்டியில் கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் பாதாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். பாதாம் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து நிறையா பொருட்கள் சேர்த்துவாங்க. ஆனால் நம்ம மட்டும் இன்றைக்கி 2 3 பொருள் மட்டும் வச்சு எப்படி செய்யறதுன்னு டேஸ்டியான்னு பார்க்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் பிஸ்தாவும் கொஞ்சம் முந்திரியும் போட்டிருக்கேன். பொருட்களுமே அளவாக தான் போட்டுட்ருக்கேன். இதுக்கு வந்து அளவு கிடையாதுங்க, எத்தனை வேணும்னா போட்டுக்கலாம், என்ன வேணும்னா போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொஞ்சமாக போட்டிருக்கேன். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. அதே மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு இங்கே ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் போடணும். அது வந்து கசகசாவும் அதே மாதிரி ட்ரை கோகோனட் பவுடரு, அது ரெண்டுமே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்துருங்க. இது வந்து நல்லா டேஸ்ட் குடிக்கும். இது வந்து நிறையா பேர் சேர்த்துக்க மாட்டாங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் தான். இது பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை மிக்சியில் போட்டிங்கன்னா போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்று நீங்கள் மிக்சியில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 1க்கு 2 உடைக்கிற மாதிரி தான் பண்ணிக்கணும், இல்லைன்னா பவுடர் ஆச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், நான் வந்து இங்கே கொஞ்சம் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சின்ன கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து இதில் வந்து நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்வீட்லெஸ் இருக்கும், ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்கிறது இருக்கும், அதே மாதிரி நார்மல் ஸ்வீட்டோடது இருக்கும். நான் நார்மல் ஸ்வீட்டு தான் சீட்லெஸ்ஸில் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் வடச்சட்டியில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் ரிலீஸ் ஆகி நமக்கு லட்டு சுடும்போது நல்லா ஸ்டிக்கியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் வந்து நம்மளுக்கு நல்லா அரோமாவும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே மாதிரி கசகசாவும் கொಬ್ಬರಿ பொடி போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. நீங்கள் கடையில் வாங்கினாலுமே 1500 ஒரு 1/2 கிலோவே இருக்கும். அந்த மாதிரி ரெசிபி வந்து ஹைஜீனிக்காக ப்ராப்பராக நம்ம வீட்டில் டேஸ்டியாக ஹெல்த்தியாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காசு செலவு கம்மியாகும், அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி